தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மறைந்த முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாள். குழந்தை திருமண தடை சட்டத்துக்கு வித்திட்ட சமூக போராளி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி என முதலமைச்சர் விஜய் புகழாரம். கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசிற்கு மாற்றப்பட்ட மருத்துவ இடங்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. இந்து சமய நிலையத்துறை தரம் உயர்த்தப்படும். இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி தஞ்சையில் வருகின்ற 3ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய உள்ளதாக பரவி வரும் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஓ. பன்னீர்செல்வம். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. ஈரான் மீது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்கா தாக்குதல். ஜோர்டான் சம்பவத்துக்கு அமெரிக்கா பதிலடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அவ்வை இல்லம், அடையாறு புற்றுநோய் நிலையம் போன்ற மகத்தான நிறுவனங்களை உருவாக்கியதோடு குழந்தை திருமண தடை சட்டத்துக்கு வித்திட்ட சமூக போராளி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி என்று முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் மறைந்த மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு பதிவிட்டு உள்ளார். அதில் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் பெண்களின் கல்வி, உரிமை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவருமான மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாளில் அவரது மகத்தான சேவைகளை நினைவு கூர்ந்து போற்றுவதாக தெரிவித்து உள்ளார். ஆதரவற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் புகலிடமாக அவ்வை இல்லம், புற்றுநோய்களின் வாழ்வழியாக அடையாறு புற்றுநோய் நிலையம் போன்ற மகத்தான நிறுவனங்களை உருவாக்கியதோடு குழந்தை திருமண தடை சட்டத்துக்கு வித்திட்ட சமூக போராளி என்றும் புகழாரம் சூட்டினார். அவரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற முன்னெடுப்புகளும் தலைமுறைகளை கடந்து என்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பதிவில் மருத்துவம், பெண்கள், கல்வி, சமூக நீதி ஆகிய துறைகளில் அழியாத தடம் பதித்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாளில் அவரது உயர்ந்த சேவைகளையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூறுவதாக தெரிவித்து உள்ளார். அவரது கனவுகளும் கொள்கைகளும் என்றும் நமக்கு ஊக்கமாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டு உள்ளார். மருத்துவ இடங்களை திமுக ஆட்சியில் எந்த எதிர்ப்பும் இன்றி மத்திய அரசிற்கு சரண்டர் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்ததாகவும், அனைத்து மருத்துவமனைகளும் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று கூறினார். 2024இல் 119 இடங்களும் 2025இல் 149 இடங்களும் மத்திய தொகுப்பிற்கு அளிக்கப்பட்டுள்ளன என்றும், திமுக ஆட்சியில் எந்த எதிர்ப்பும் இன்றி மத்திய அரசிற்கு சரண்டர் செய்யப்பட்டன என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு ரத்து செய்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பான வாதங்களை மூலம் நியாயம் கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்து உள்ளார். ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணி தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம எம்எல்ஏவோட சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்களுடன் நம்ம ஆய்வு மேற்கொண்டோம். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்வையிட்டோம். பொதுமக்கள்கிட்டையும் நம்ம பேசினோம். இங்கே சில குறைகளும் சொன்னாங்க. அது கூடிய விரைவில் நம்ம அது சரி செஞ்சு கொடுப்போம். அப்புறம் முக்கியமாக நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்தது. அதை பற்றி முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை நான் என்னோடய பதில் அறிக்கையாக நான் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். இன்னொரு முறை நீங்கள் மக்களுக்காக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அறிக்கையில் பார்த்திங்கன்னா
ஏதோ முதல் முறையாக இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உயர் சிறப்பு மருத்துவ இடங்களெல்லாம் ஒன்றிய தொகுப்புக்கு வழங்கப்பட்டது போல அவர் இந்து சமய நிலையத்துறை தரம் உயர்த்தப்படும் என இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து சமய நிலையத்துறை தரம் உயர்த்தப்படும் என்று கூறினார். வெளிப்படையான தன்மையில் டெண்டர் வெளியிடப்படும் என்றும் அனைத்து தரப்பினரும் உபயோகித்துக் கொள்ளும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இணையதளம் மூலம் ஏலம் எடுக்கப்படும் என்று கூறினார். அடிப்படை விலையில் டெண்டர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். டெண்டர் முறையை 2-3 பேருக்கு கொடுக்கும் வகையில் வழிவகை செய்யப்படும் என்று கூறினார். ஸோ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் ஸ்டால்ஸு கொடுக்கறது, அதே போல் வந்து பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், கோயில்களில் வந்து அந்த முடி எடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் கோயில்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகளுக்கான அந்த விஷயங்கள் அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லீக்கேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அது நடக்கணும். இன்னும் வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்டரே வந்து தொடர்ந்து பல வருடங்களாக ஏலங்க விடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஸோ புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒன்லி பெரிய பெரிய பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில் நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண தொகுப்பை அறிவிக்க வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் வருகின்ற 3ஆம் தேதி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தன போக்கு என விவசாயிகளை எல்லா வகையிலும் தாவேக்கு அரசு வஞ்சித்து வேதனையில் தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவும், டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பு நிவாரண தொகுப்பை அறிவிக்கவும் வலியுறுத்தி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் வருகின்ற 3ஆம் தேதி தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் குரலுக்கு தூங்கு மூஞ்சி தாவேக்கு அரசு செவிசாய்க்க மறுத்தால் மேலும் பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய உள்ளதாக பரவி வரும் தகவலுக்கு ஓ பன்னீர்செல்வம் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். அவர் அதிமுகவை விட்டு வெளியேறிய நிலையில் செங்கோட்டையின் வழியில் அவரும் தாவேகாவில் சென்று இணைவார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஓ பன்னீர்செல்வத்தை தங்கள் பக்கம் இழுத்தது. தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாவேக்கு ஆட்சி அமைந்ததால் திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டியதாகிவிட்டது. மேலும் திமுகவில் கடந்த பிப்ரவரி மாதமே ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் இதுவரை அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையில் தாவேகாவில் சென்று இணைவதே சிறப்பு என்று ரவீந்திரநாத் தனது தந்தை ஓ பன்னீர்செல்வத்திடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் பேசிய போது இதனை மறுத்து இது தவறான தகவல் என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி இளந்திரையன் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். விசாரணையின் போது டாஸ்மாக் நிறுவனத்தில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதன் மூலம் அரசு கருவூலத்திற்கு பலத்த நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதற்கும் போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்கான ஆரம்பகட்ட முகாந்திரங்களும் தெளிவாக உள்ளன. இந்நிலையில் எதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கோருகிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கின் முதல் தகவல் அறிக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. இதனால் அவர் எந்நேரமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படலாம் என்ற பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் நடத்தியுள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் இராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தியுள்ளது.
இந்த தாக்குதல் ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகமான சென்காம் அறிவித்து உள்ளது. இது தொடர்பாக ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்க தாக்குதல் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஈரானின் தெற்கு பகுதி ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கெஷம் தீவில் 3 சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் குடியிருப்பு பகுதி மீது ஏவுகணைகள் தாக்கியதாகவும் தெரிவித்து உள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை என்று கூறியுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று 60 நாட்களில் பொதுமக்களின் 20 வருட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நெய்க்குப்பி ஊராட்சியில் மின் இணைப்பு வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முதற்கட்டமாக 90 பயனாளிகளுக்கு மின் இணைப்பினை வழங்கி அதற்கான அரசாணையை பயனாளிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், நெய்க்குப்பி கிராமத்தில் பொதுமக்களின் மனுக்களை ஏற்று முதற்கட்டமாக 90 பயனாளிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் பேசிய போது, ஆட்சி பொறுப்பேற்று 60 நாட்களில் பொதுமக்களின் 20 வருட கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதாக கூறினார். இருளில் இருந்த தங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேரத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட நான் ஒரு உத்தரவாதம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வருவாய்த்துறையில் கணக்குகளில் உங்களுடைய நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கீங்க, அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எந்த வகைப்பாட்டில் அந்த நிலம் இருக்குன்றதை பொறுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கான நிவாரணத்தை கூடிய சீக்கிரத்தில் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிச்சிருந்த நிலையில், தாவேக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை அகற்றிய பின் அதில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்று பணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அருகே எழும்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் அமைப்பான தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை அகற்றிய பின்னரும் அதில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த 23 ஆண்டுகளாக தற்காலிகமாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். தற்போது புதிய தாவேக அரசு பொறுப்பேற்று 717 கடைகளை மூடியிருக்கக்கூடிய சூழலில் அந்த கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மாற்று இடம் இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்கின்ற நிலை இருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்டத்தினுடைய முடிவில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகளும் MRP விலைக்கே மது விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி தலைமையில் நிர்வாகிகள் மதுவிலக்குத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதன் பின்னர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டாஸ்மாக் கடைகளில் இனி அதிகபட்ச சில்லறை விலையை விட ₹1 கூட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்ற அரசின் அறிவுறுத்தலை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகளும் MRP விலைக்கு மது விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறினார். தாராபுரம் தாலுகா அலுவலக நுழைவாயிலில் அதிமுக கவுன்சிலர் நாகராஜ் நில அளவைத்துறையின் அலட்சியம் மற்றும் இழுத்தடிப்பு நடவடிக்கையை கண்டித்து தனி ஆளாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சென்னாக்கல் வலசு பகுதியில் அதிமுக கவுன்சிலர் நாகராஜின் தாய்மாமன் முத்துச்சாமிக்கு 2 ஏக்கர் 65 சென்ட் நிலம் உள்ளது. அந்த நிலத்தின் பழைய சர்வே பதிவில் ஒரு சர்வே எண் தவறுதலாக விடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதனை சரி செய்யும் நோக்கில் 40 நாட்களுக்கு முன்பு தாராபுரம் தாலுகா அலுவலகத்தில் முத்துச்சாமி சார்பில் நாகராஜ் மனு அளித்தார். அப்போது ஆய்வு செய்த பின்னரே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நில அளவைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னர் நடைபெற்ற ஆய்வில் மனுவில் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் உண்மை என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு தாசில்தாரிடம் தனியாக மனு அளிக்குமாறு நில அளவை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர் தாசில்தாரிடம் உரிய மனுவை வழங்கியுள்ளார்.
இந்நிலையில் அலுவலகத்திற்கு சென்று மனுவின் நிலையை கேட்டபோது மனுவில் அதிகாரியின் கையொப்பம் மட்டும் உள்ளது. ஆனால் அரசு அலுவலக முத்திரை பதிக்கப்படவில்லை என்பதால் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நாகராஜ் அதிகாரிகள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து மறைமுகமாக கையூட்டு பெறும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து தாராபுரம் தாலுகா அலுவலக நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து கவுன்சிலர் நாகராஜ் தனி ஆளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த தாலுகா அலுவலக அதிகாரிகள் அவரை அலுவலகத்திற்குள் அழைத்து சென்று அவரது மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேவையான பணிகளை செய்து தருவதாக நில அளவைத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதுகுறித்து நாகராஜ் பேசிய போது ஒரு நகராட்சி கவுன்சிலருக்கே 40 நாட்களாக அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் சாதாரண பொதுமக்களின் மனுக்கள் எந்த அளவிற்கு தாமதமாகும் என்பதை அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன சார் 40 நாளைக்கு முன்னாடி கொடுத்த தகவல் வந்து உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க டேபிளுக்கு வரைக்கும் சீல்லாம் வந்திருக்குன்னு சொல்றீங்க சார். அது என்ன சார் பண்ணணும்னா அது நீங்க வந்து சீல் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சார் இருக்கிறாங்க. என்ன சார் அநியாயமா இருக்குது. திருவெண்ணை நல்லூரில் உள்ள அரசு மாணவியர் விடுதியின் காப்பாளர் முறைகேடை கண்டித்து விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் அரசு மாணவியர் விடுதி உள்ளது. இதில் உறவினர்கள் யாரும் இல்லாத மாணவிகள், ஏழ்மையான மாணவிகள் மட்டுமே தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு விடுதி காப்பாளர் ஆலிஸ் தினந்தோறும் விடுதியில் தங்காமல் அவரது வீட்டிற்கு இரவு 8 மணியளவில் அரசு பேருந்தில் எடுத்து செல்வதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். அது மட்டுமில்லாமல் மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை போலியாக ரசீது செய்து அதிலும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்து வருவதாக தெரிவித்தனர். விடுதி காப்பாளரின் கணவர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் அரசு ஊழியராக பணி செய்வதால் அதிகாரத்தை பயன்படுத்தி இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இது குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் கேட்டபோது அவர்களையும் மிரட்டியதாக தெரிவித்தனர். இது சம்பந்தமாக கடந்த 15ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சார்பாக புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட கல்வி அலுவலகத்தை கண்டித்து விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். கோவையில் நடைபெற்ற மண்டல அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்திய தேசிய டூரிங் கார் சாம்பியன் பட்டம் வென்ற பிரபல ரேஸ் வீரர் அர்ஜுன் நகேந்திரன் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் சார்பில் மண்டல அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் மண்டலம் B-க்குட்பட்ட 45 பள்ளிகளைச் சேர்ந்த 700 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் மிக சிறப்பாக திறமையை வெளிப்படுத்திய ஜெயின்ட் ஜூட்ஸ் பள்ளி ஒட்டுமொத்த பிரிவில் 355 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து அசத்தியது. இதில் மாணவர்கள் 34 தங்கப் பதக்கங்களும் மாணவிகள் 26 தங்கப் பதக்கங்களும் என மொத்தம் 60 தங்கப் பதக்கங்களை வென்றனர். இவ்விழாவில் தொடர்ச்சியாக 4 முறை இந்திய தேசிய டூரிங் கார் சாம்பியன் பட்டம் வென்ற பிரபல ரேஸ் வீரர் அர்ஜுன் நகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours, அது மட்டும் இல்லாமல் மதியானம் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். கோச்சஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. மேம்க்கு தேங்க்யூ சொல்லுவேன். எங்கள் ஸ்கூல் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஸ்டடீஸும் கடைசியாக பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. நான் என்னதான் அகாடமிக் மினிஸ்டராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேம் தான் காரணம். ஐ எம் ப்ரவுட் டு பி ஏ ஜூனியர். தேங்க்யூ. மீஞ்சூரில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சமூக ஆர்வலர் விஜயராவ் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். அப்போது சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு மருத்துவர் விஜயராவ் நோய்கள் குறித்த ஆலோசனைகளை வழங்கி அவற்றை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் குடிநீர் விநியோக பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி
விசிக, திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் முன்பாக தரையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் இமயவர்மன் குடிநீர் விநியோகம் வழங்கும் பணியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை எதிர்த்து உரையாற்றினார். அப்போது அவர் அனைத்து கவுன்சிலர்களின் ஒப்புதலோடு தனியார் நிறுவனத்திற்கு குடிநீர் வழங்கும் பணியை வழங்கக்கூடாது என்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். ஆனாலும் அதை மீறி அதே நிறுவனத்திற்கு மீண்டும் குடிநீர் விநியோக பணியை ஒப்படைக்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாய் கண்டித்தார். மேலும் அவருக்கு ஆதரவாக திமுக, அதிமுக கவுன்சிலர்களும் மாநகராட்சி மேயர் அமர்ந்திருந்த இருக்கையில் முன் தரையில் அமர்ந்து தனியார் நிறுவனத்திற்கு தண்ணீர் வழங்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்த நிலம் மாநகராட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தமிழக அரசுக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தார். ஆம்பூர் அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களின் மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு மலட்டாறு பகுதியில் உமராபாத் காவல் ஆய்வாளர் கிஷோர்குமார் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக மாட்டு வண்டியில் மணல் கடத்தி வந்த கைலாசகிரி பகுதியைச் சேர்ந்த தியாகு, லோகு, ராஜ்குமார் மற்றும் லிங்கா வெங்கடேசன் ஆகியோரை பிடித்து உமராபாத் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதில் வெங்கடேசன் என்பவர் தப்பி ஓடிய நிலையில் தப்பி ஓடியவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 5 மாட்டு வண்டிகளை மாடுகளுடன் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூவிருந்தவள்ளியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையம் அருகே ஒரு குடும்பத்தினர் காரை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றனர். அவர்கள் இறங்கிய சிறிது நேரத்திலேயே காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளிப்பட்டு கார் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதனை கண்டு காரின் உரிமையாளர்கள் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் பூவிருந்தவள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூவிருந்தவள்ளி தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதில் கார் முழுவதும் தீயில் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து பூவிருந்தவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடமாதி மங்கலத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வடமாதி மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த குப்பம்மாள் என்ற மூதாட்டி காது கேட்கும் திறனை இழந்த நிலையில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டிலிருந்து காணாமல் போன குப்பம்மாள் குறித்து அவரது குடும்பத்தினர் களம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதனிடையே வடமாதி மங்கலம் ஏரிக்கரை அருகே உள்ள முள்புதரில் மூதாட்டி ஒருவர் சடலமாக கிடப்பதை அப்பகுதிக்கு சென்றவர்கள் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற ஆரணி காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன குப்பம்மாள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது உடல் உடற்கூராய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மீது மனைவி அளித்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இளங்கடையைச் சேர்ந்த அப்துல்லா, ஆயிஷா தம்பதிகளுக்கு 2 வயதில் ஒரு குழந்தை உள்ளன. இந்நிலையில் ஆயிஷாவிற்கு தனது கணவரின் நடவடிக்கைகள் மீது சமீப காலமாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஆயிஷா தன் கணவருக்கு தெரியாமல் அவரது செல்போனை திறந்து பார்த்தார். அப்போது கணவர் கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என்பதும் அவர் வீட்டிலிருந்தே கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் இது தொடர்பான வீடியோக்கள் அதில் இருப்பதை அறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஆயிஷா கணவரின் செல்போனிலிருந்து வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றி அருகில் உள்ள கோட்டாறு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அறிந்த கணவர் அப்துல்லா தன் குடும்பத்துடன் சேர்ந்து ஆயிஷா வீட்டில் இல்லாத நேரம் வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து வீட்டில் இருந்த ஆவணங்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆயிஷா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா ஹவுரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். இதையடுத்து கோட்டாறு காவல்துறையினர் அப்துல்லாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பல்லாவரம் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரம் அருகே பழனியப்பா நகர் பகுதியில் சங்கர் நகர் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த கும்பலை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 7 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்து வரும் முகமது ஐதப்கான் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்களை கைது செய்த காவல்துறையினர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவில்பட்டியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளியை இருவர் வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சூரங்குடி கிழக்கு தெருவைச் சேர்ந்த முனியப்பசாமியின் மகன் ஞானதிரவியம் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தன் தாய் மாரியம்மாளை சிகிச்சைக்காக கடந்த 23ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சிகிச்சை முடிந்ததும் தனது தாயார் மாரியம்மாளை பேருந்தில் ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு கோவில்பட்டி பாரதி நகரில் உள்ள பாலமுருகன் என்ற உறவினரை பார்க்க ஞானதிரவியம் சென்று உள்ளார். அப்போது பாரதி நகரில் உள்ள ஆதிதிராவிடர் மண்டபம் அருகே நின்று கொண்டிருந்த மகாராஜன், முத்துராஜ் ஆகியோர் முன்விரோதம் காரணமாக ஞானதிரவியத்தை அரிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை தடுத்த உறவினர் பாலமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவர் அங்கிருந்து தப்பி ஓடி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஞானதிரவியம் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகாராஜன், முத்துராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இதற்கிடையே ஞானதிரவியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் விளையாட்டு உற்சவத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், பரமசிவன் அடியார் கோலத்தில், பவளக்கால் விமானத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 1 மாதம் நடைபெறும் மாங்கனி திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியான விளையாட்டு உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு காரைக்கால் அம்மையார் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூவிருந்தவள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் பூவிருந்தவள்ளி, மாங்காடு, குன்றத்தூர், திருவேற்காடு, நசரத்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் வேலூர், ரங்கராபுரம், அலுமேல ரங்கராபுரம், சத்துவாச்சாரி உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தொட்டியம் அருகே திருஈங்கோய் மலை செல்லாண்டியம்மன் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே திருஈங்கோய் மலை செல்லாண்டியம்மன் கோயில் தேர் திருவிழா காப்பு கட்டுதல், தேர்தலை அலங்காரத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஓலை பிடாரி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி ஊர் சுற்றி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தம்பட்டி வந்த திருத்தேர் மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை பெற்றது. அப்போது பக்தர்கள் செல்லாண்டி அம்மனுக்கு தேங்காய், பழம், மாவிளக்கு படைத்தும் பொங்கல் வைத்தும் சுவாமியை வழிபட்டனர். திருத்தேரை பக்தர்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு வீதி வழி வந்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் அருகே திருமணமாகி 7 ஆண்டுகளான நிலையில் மனைவி மர்மமான முறையில் தூக்கிட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காளியப்ப கவுண்டன்புதூரைச் சேர்ந்த விவசாயி கந்தசாமி, ரஞ்சிதா தம்பதியர்களுக்கு மகிழமுதன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இரவு ஏற்பட்ட தகராறில் ரஞ்சிதா தனது அறைக்கு கோபமாக சென்று உள்ளார்.
அதிகாலை 4 மணி அளவில் அறைக்குள் சென்று பார்த்த கந்தசாமி ரஞ்சிதா தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் ரஞ்சிதாவை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே பல மணி நேரத்திற்கு முன்பே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து ரஞ்சிதாவின் தாயார் வள்ளிநாயகி, சகோதரி பூர்ணிமா, பிரியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் திரண்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தாராபுரம் காவல்துறையினர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா வீடியோ பதிவுகளை கைப்பற்றி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். இதற்கிடையில் ரஞ்சிதா தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையின் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தகவல் பரவியது. இதனால் ஆவேசமடைந்த அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் காவல் நிலையம் முன்பு திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தாராபுரம் காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறையினர் உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல இந்தி நடிகர் ரன்பீர் கபூர் நடிக்கும் ராமாயணா திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். பிரபல ஹிந்தி நடிகர் ரன்பீர் கபூர் ராமாயணா என்ற புதிய ஆன்மீக படத்தில் நடித்து உள்ளார். இதில் ராமராக ரன்பீர் கபூர், சீதையாக சாய் பல்லவி மற்றும் ராவணனாக நடித்து உள்ளனர். அனுமன் கதாபாத்திரத்தில் சனி தியோல் நடித்து உள்ளார். இயக்குனர் ரமேஷ் திவாரி இயக்கத்தில் ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரகுமான் மற்றும் ஹான்ஸ் ஜிம்மர் இணைந்து இப்படத்திற்கு இசையமைத்து உள்ளனர். இந்த இதிகாச திரைப்படத்தின் முதல் பாகம் 2026 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாக திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் 4 நிமிடங்கள் நீளமுள்ள இந்த படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். நீண்ட நாள் கழித்து இதிகாச திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ஆன்மீகத்தை விரும்பும் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அஜிங்கியா ரஹானே சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தனது ஓய்வை அறிவித்து உள்ளார். இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அஜிங்கியா ரஹானே தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு என்பதே வாழ்வின் நிதர்சனம் என்று தெரிவித்து உள்ளார். பேட்டிங்கில் எப்படி சரியான டைமிங் இருப்பதை நம்புகிறேனோ, இன்று சர்வதேச கிரிக்கெட்டின் அனைத்து போட்டிகளில் இருந்தும் விலகுவதற்கு இதுவே சரியான டைமிங் என உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இந்திய கிரிக்கெட் தொப்பி எண் 278 இத்துடன் விடைபெறுவதாக தெரிவித்து உள்ளார். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அளித்த அன்பு, நம்பிக்கை மற்றும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உள்ளார். அஜிங்கியா என்றால் வெல்ல முடியாதவன் என்று பொருள். ஆனால் கிரிக்கெட் தனக்கு பல தோல்விகளை கற்றுக் கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார். நாம் வெற்றியை விட பெறுவதை விட தோல்விகளையே அதிகம் சந்திக்கிறோம். இருப்பினும் ரசிகர்களின் இதயங்களில் நான் ஒருபோதும் தோற்றதில்லை என உருக்கமாக தெரிவித்து உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 39 புள்ளிகள் அதிகரித்து 77,693 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிஃப்டி 19 புள்ளிகள் அதிகரித்து 24,266 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம்ப் தலைப்பு செய்திகள். மறைந்த முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாள். குழந்தை திருமண தடை சட்டத்துக்கு வித்திட்ட சமூக போராளி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி என முதலமைச்சர் விஜய் புகழாரம். கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசிற்கு மாற்றப்பட்ட மருத்துவ இடங்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. இந்து சமய நிலையத்துறை தரம் உயர்த்தப்படும். இந்து சமய நிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட வலியுறுத்தி தஞ்சையில் வருகின்ற 3ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய உள்ளதாக பரவி வரும் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஓ. பன்னீர்செல்வம். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. ஈரான் மீது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்கா தாக்குதல். ஜோர்டான் சம்பவத்துக்கு அமெரிக்கா பதிலடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.